வணக்கம். ராம்நாத் கிச்சனில் இன்றைக்கி கோவில் ஸ்டைலில் அருமையான சக்கரை பொங்கல் தான் பண்ண போகிறோம். இப்போது கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, பாதாம், முந்திரி, பொடிச்ச ஏலக்காய், பச்சை கற்பூரம் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு அகலமான பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அரிசி பருப்பெல்லாம் நான் சேர்த்துட்டேன். அது நல்லா வெந்து வரட்டும். தண்ணியோட அளவு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்லா கலரை வேக வச்சுட்டு தண்ணி மிஞ்சிருச்சுன்னா அதை எடுத்துடணும். இல்லைன்னா பொங்கல் கொல கொலன்னு ஆயிரும். நான் எனக்கு தண்ணியை எடுத்துட்டேன். எடுத்ததுக்கு அப்புறமா அரிசி நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கு அப்புறமா வெல்லம் சேர்த்துருக்கேன். இப்போது வெல்லம் எப்படின்னா, 1 பங்கு அரிசினா 2 பங்கு வெல்லம் தான் சரியான அளவு. கலருக்காக நான் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துருக்கேன் 1/2 கிலோ. உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 கிலோ அரிசினா 2 கிலோ வெல்லம், 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை. அப்படி சேர்த்தா தான் அந்த டெக்ஸ்சர் வரும். கரெக்டான அந்த கோவில் ஸ்டைலில் அந்த கலர் இதெல்லாம் வரும். நான் இப்படி தான் சக்கரை பொங்கல் செய்வேன். வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ வெல்லம் எல்லாம் கரைஞ்சதுக்கு அப்புறமா 1/2 கிலோ நாட்டு சர்க்கரையும் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பொறுமையாக அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டி விடணும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து சரியாக வந்துடும். திரும்பவும் சொல்கிறேன், தண்ணி வேக வைக்கும்போது அரிசி ஓரளவுக்கு வெந்து வரையில் நாம் தண்ணியை எடுத்துடணும். அப்போ தான் பொங்கல் நீர்க்காமல் இருக்கும். அல்வா மாதிரி வரும். வெந்ததுக்கப்புறம்தான் நாம் வெல்லம்லாம் சேர்க்கணும். இல்லைன்னா அரிசி வேகவே வேகாது வெல்லம் சேர்த்துட்டா. இப்போது அது ரெடி ஆயிருச்சு. இப்போது நெய் ஊற்றிக்கிறேன். அது உருகட்டும். கொஞ்சமாக உப்பு, ஏலக்காவும் சேர்த்துட்டு அந்த பொங்கலில் கலக்கி விட்டுக்கலாம். நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு கலந்துக்கிறேன். இப்போது இந்த நெய்யில் முந்திரி சேர்த்துட்டு ஒரு வதக்குனதுக்கு அப்புறமா பாதாம் கட் பண்ணி வச்சுருந்த பாதாமை சேர்த்துக்கிறேன். இதுக்கு அளவுகள் கிடையாது. பாதாம், முந்திரி நிறைய சேர்க்க சுவை அதிகமாகும். உலர் திராட்சை இருந்துச்சு அப்படின்னா அதையும் நாம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் அது எப்போவுமே சேர்க்க மாட்டேன். இப்போது ஓரளவு நல்லா செவந்து வந்துருச்சு. அப்படியே ஒரு இடுக்கியில் பிடிச்சு நாம் தூக்கி ஊற்றிக்கலாம். 1/2 கிலோ நெய் கிட்ட எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஒரு படி அரிசிக்கு 1/2 கிலோ நெய் தேவைப்படும். 200, 300 அதெல்லாம் பத்தவே பத்தாது. இப்போ நான் கொஞ்சம் நெய் தான் ஊற்றி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் அடிப்பிடிக்காத அளவுக்கு. இப்போ திரும்பவும் நான் நெய் சேர்த்துருக்கேன். ஒவ்வொரு ஸ்பூனாக சேர்த்து செஞ்சால் தான் அப்போது இந்த கிளறும்போது அடியில் உள்ள சாதங்கள் சேர்ந்து வரும். அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறது. இப்போது பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சமாக தான் சேர்க்கணும். ரொம்ப சேர்த்துட்டா கசப்புத்தன்மை வந்துடும். பச்சை கற்பூரம் சேர்த்துட்டு எல்லா பக்கமும், இது ரொம்ப முக்கியமான விஷயம், அங்கங்கே நின்றுச்சுன்னா கசந்துடும். கலந்து விட்டுட்டு திரும்பவும் நெய் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக அடுப்பு சிம்மில் வச்சு தான் செய்யணும். வெல்லம் இதெல்லாம் சேர்க்க ஆரம்பித்த பின்னாடி பொறுமையாக செய்யணும். அவ்வளோதான். எனக்கு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் நெய் இருக்கட்டும். இப்போ பானையில் பொங்கல் பானை இருக்குல்ல, அதில் ஊற்றிட்டு பட்டையெல்லாம் அடிச்சிட்டேன் பானைக்கு. மேலே கொஞ்சம் நெய்யும் நான் ஊற்றிட்டேன். ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட் வச்சு மூடிடலாம். நான் கோவிலில் கொடுக்க போகிறதுனால தொன்னையெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான் சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. முடிஞ்சது அப்படின்னா திரும்பவும் சந்திக்கலாம். தேங்க்யூ.